ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரதுனால அதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலே கேக் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுமே கேக் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு விரும்பி கேட்பாங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக கேக் செஞ்சு கொடுத்தோம்னா அம்மா செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவன்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சே செஞ்சிடலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரியே வீட்டில் செஞ்சோம்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க இந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை இந்த மாதிரி கமுத்தி போட்டு வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. சூடாக சேர்த்திடாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு அந்த நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு. அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா பாலில் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாலில் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்துவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று அகலமான பாத்திரம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கட்டி இருந்தால் கூட அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் மாவு. பார்த்திங்களா, எந்த ஒரு கட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்த மாவை விஸ்க் வச்சு மறுபடியும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த நாட்டு சர்க்கரை பால் கரைசலை இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே முட்டாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் ஊற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு மாவும் ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும். ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இழுக்கும். அதனால் இந்த சர்க்கரை கரைசலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்திக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா சர்க்கரை கரைசலையும் நான் சேர்த்திட்டேங்க. சேர்த்திக்கிட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயிலுங்க. கடலெண்ணெய் எதுவும் சேர்த்தக்கூடாது. 1/4 கப் ஆயில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த பால் சர்க்கரை கரைசல் தண்ணியே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி கலக்க வேண்டியது இல்லைங்க. அது மட்டுமே போதும். இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஊற்றுற அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. அது ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. கேக் டின் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சைடில் சென்டரில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு அளவாக ஒரு பட்டர் சீட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் சீட் இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் கேக் டின்னில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தி அதை எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த கேக் மாவு ஊற்றிக்கோங்க. பட்டர் சீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை இதில் ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி மடிப்பாக மாவு விழுவணுங்க. கேக் மாவோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுருந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக் டின்ன மாவோடு எடுத்து உள்ளே ஸ்டாண்ட் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. இதில் விசிலும் கேஸ்கட்டும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே இந்த குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி இந்த கேக் மேலே பார்த்திங்கன்னா நம்ம கேக் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேங்க. இதுதான் போடணும்னு
ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் இருந்ததுன்னா, அதையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட இந்த கேக் மேல போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்ல தாங்க இருக்கணும். லோ ஃப்ளேம்லயோ, ஹைலயோ இருக்கக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாரி ஒரு டூத் பிக்கோ அல்லது கத்தியோ இருந்தா எடுத்துக்கோங்க. இந்த மாரி உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா, கேக் வெந்துருச்சு அப்படின்னா, கத்தியிலயோ, குச்சியிலயோ மாவு ஒட்டாம வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வந்திருக்கு. கேக் வெந்துருச்சுங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் மட்டும் வச்சீங்கன்னா போதுங்க. இப்ப இத எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சூடாவே எடுக்கக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துல இந்த கேக் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறி வந்துருச்சு. இத நம்ம இந்த கேக் டின்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாரி சைட்லலாம் இந்த மாரி எடுத்து விடுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும்போது கேக் உடையாம வரும். இந்த மாரி சுத்தியிலயும் நல்லா எடுத்து விட்டுட்டு, கேக் டின்ன இந்த மாரி நல்லா கமுத்துனீங்கன்னா, கேக் அப்படியே வந்துருங்க. சைட்லயெல்லாம் ஒட்டாது. அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிற பட்டர் சீட்ட எடுத்துரலாங்க. பட்டர் சீட்ட எடுத்துட்டு, கேக்க திருப்பி போட்டு பாருங்க. எவ்வளோ சூப்பரான கேக் ரெடி ஆயிருச்சுங்க. கேக்கு கட் பண்ணலாம் பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை கேக்கு வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க. அது வீட்ல இருக்கிற குக்கர வச்சே ரெடி பண்ணியாச்சுங்க. ஓவன் கூட தேவையில்லைங்க. நீங்களும் இதே மெத்தேட்ல வர இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கு நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கேக் வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.